This video is sponsored by SBO Digital Marketing. SBO Digital Marketing இலிருந்து ஒரு அரிய வேலை வாய்ப்பு work from home based on mobile part time full time jobs available. இதில் housewife students மற்றும் வேலை தேடுபவராக இருந்தால் உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு தான் இது. நீங்கள் இந்த டைமில் தான் ஒர்க் பண்ண வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. உங்களுடைய ஃப்ரீ டைமில் ஒர்க் பண்ணினாலே போதும். நீங்கள் இந்த SBO ஜாபில் இணைய விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் பண்ணவும். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. திரௌபதியின் காலணிகளை தன்னுடைய கையில் ஏந்திய ஸ்ரீகிருஷ்ணர். குருஷேத்திரத்தில் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே பாரத போர் அதிபயங்கரமாக நடந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் பாண்டவர்களிடம் கௌரவர்கள் தோல்வி அடைந்து வரவே பெரிதும் கலக்கமுற்றான் துரியோதனன். மறுநாள் பீஷ்மர் எப்படியாவது அர்ஜுனனை கொன்றுவிட வேண்டும் என்று வாக்குறுதியும் பெற்றுக்கொண்டான். பீஷ்மரும் அவ்வாறே சபதமும் எடுத்துக்கொண்டார். பீஷ்மரின் சபதத்தை அறிந்த கிருஷ்ணர் அவர் அதை நிறைவேற்ற முடியாமல் தடுக்க ஒரு திட்டமும் போட்டார். ஸ்ரீகிருஷ்ணன் தன்னுடைய திட்டத்தை பற்றி விரிவாக திரௌபதியிடம் விளக்கினார். நீ எப்படியாவது பீஷ்மர் தங்கியிருக்கும் பாசறைக்கு சென்று அவருடைய பாதங்களை தொட்டு நமஸ்கரித்து அவருடைய ஆசியை பெற்றுவிடு. நீ அங்கு செல்லும் பொழுது காலணிகளை அணிந்து கொள்ளாதே. அப்படி சென்றால் வந்திருப்பது நீதான் என்பதை அவர் அறிந்து கொண்டு விடுவார். என்னுடைய திட்டமும் நிறைவேறாமல் போய்விடும் என்று கூறி திரௌபதியின் காலணிகளை வாங்கி வைத்துக் கொண்டார். இருட்டாக இருந்த இரவு நேரத்தில் பாசறையில் கட்டிலில் படுத்துக் கொண்டிருந்த பீஷ்மரின் பாதங்களை துளாவி கண்டுபிடித்த திரௌபதி அவருடைய பாதங்களை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டு நமஸ்கரித்து எழுந்தாள். இருட்டில் உருவம் ஒன்றும் தெரியாவிட்டாலும் தன்னுடைய பாதங்களை தொட்டு வணங்கியவள் ஒரு பெண்மணி என்பதை அறிந்து திடுக்கிட்டு எழுந்தார் பீஷ்மர். மீண்டும் ஒருமுறை அவருடைய பாதங்களை கண்களில் ஒத்திக்கொண்டு வணங்கினாள். பீஷ்மர் திரௌபதியை ஆசீர்வதித்து தீர்க்க சுமங்கலி பவ என்று சொல்லிவிட்டார். பிறகுதான் பீஷ்மர் விளக்கின் ஒளியை தூண்டிவிட்டு தன்னிடம் ஆசீர்வாதம் வாங்கியவள் திரௌபதி என்பதை அறிந்தார். திரௌபதி தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டுமெனில் பீஷ்மாச்சாரியாரே ஆசீர்வதித்த பிறகு இனி அவர் அர்ஜுனனை எவ்வாறு கொல்ல முடியாதே. இவ்வாறாக தன்னுடைய சபதத்தை நிறைவேற்ற முடியாமல் ஸ்ரீகிருஷ்ணன் தான் செய்திருப்பான் என்று திரௌபதியுடன் வெளியே வந்த பீஷ்மர் கிருஷ்ணரை வணங்கினார். அவருடைய திருக்கரத்தில் இருந்த திரௌபதியின் காலணிகளை கண்டு திடுக்கிட்டு, பகவானே, இந்த உலகமே தங்கள் திருவடிகளை வணங்கும் பொழுது தாங்கள் திரௌபதியின் காலணிகளை ஏந்தி நிற்பதா என்று வினவ, பீஷ்மரே, திரௌபதி அர்ஜுனனும் என்னுடைய பக்தர்கள். என் பக்தர்களுக்கு நான் எதையும் செய்வேன் என்று பதிலளித்துவிட்டு, ஆம், அது உண்மைதான் கிருஷ்ணரே. தம்மையே சரணடையும் பக்தர்கள் யாராயிருந்தாலும் கைவிடாமல் தக்க சமயத்தில் துணையிருந்து காப்பாற்றுவார். ஆம், அது உண்மைதான். கிருஷ்ணர் தம்மையே சரணடைந்த பக்தர்கள் யாராக இருந்தாலும் கைவிடாமல் தக்க சமயத்தில் துணையிருந்து காப்பாற்றுவார் என்பதற்கு இதைவிட சான்றொன்று வேண்டுமோ? இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.